8085 இல் சீரியல் இன்புட் அவுட்புட் ஆபரேஷன்ஸ் 2 பின்களின் உதவியுடன் நடைபெறுகிறது. ஒன்று சீரியல் அவுட்புட் டேட்டா SOD மற்றொன்று சீரியல் இன்புட் டேட்டா அல்லது SID ஆகும். எனவே இங்கே 2 பின்கள் சீரியல் இன்புட் மற்றும் அவுட்புட்க்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2 பின்களும் RIM மற்றும் SIM இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நாம் முன்பு பார்த்தபடி RIM மற்றும் SIM இன்ஸ்டிரக்ஷன் இந்த சீரியல் இன்புட் அவுட்புட் டேட்டாகளுக்கும் மற்றும் இன்டரப்ட்டை மாஸ்க் செய்வதற்கும் ரீட் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே ஒரு பின் சீரியல் இன்புட் மற்றும் அவுட்புட்க்கு உள்ளது. இங்கே இது எவ்வாறு நடக்கிறது என்று பார்ப்போம். முதலில் நாம் SIM இன்ஸ்டிரக்ஷன்ப் பார்த்தபோது அங்கே ஒரு பிட் சீரியல் அவுட்புட் டேட்டாக்கு உள்ளது. இந்த வரைபடம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் இதில் நாம் அக்கிமிலிட்டரை செட் செய்துள்ளோம். பிட் 0 இலிருந்து பிட் 4 வரை இன்டரப்ட் மாஸ்கிங்கிற்காகவும் பிட் 5 R7.5 க்காகவும் அடுத்த பிட் நம்பர் 5 எதற்காகவும் பயன்படுத்தப்படவில்லை. அடுத்த பிட் நம்பர் 6 SDE க்காக உள்ளது. SDE 0 எனில் அது சீரியல் அவுட்புட் டேட்டாவை அணைக்கிறது. SDE 1 ஆக இருந்தால் அது சீரியல் அவுட்புட் டேட்டாவை இயக்குகிறது. அடுத்த பிட் சீரியல் அவுட்புட் டேட்டாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிட்டில் டேட்டா சேமிக்கப்படுகிறது. பின்னர் அந்த பின் வழியாக வேறு எந்த டிவைஸ்க்கும் அனுப்பப்படுகிறது. இங்கே பேரிட்டி பிட் இந்த பிட் நம்பர் 7 இல் வைக்கப்படுகிறது மற்றும் சீரியல் டேட்டா எனேபிள் பிட்டின் உதவியுடன் செய்யப்படுகிறது. இப்போது SIM இன்ஸ்டிரக்ஷன் இயங்கும்போது அது இந்த லைன் வழியாக செலுத்தப்படுகிறது. அடுத்து நாம் மற்றொரு பிட்டை இங்கே வைத்து SDE ஐ எனேபிள் மோடில் செலுத்தலாம். டேட்டா சீரியலாக வெளியே செல்கிறது. இந்த வழியில் SIM இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் சீரியல் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் நடைபெறுகிறது. இதேபோல் சீரியல் இன்புட்டிற்கும் நாம் RIM இன்ஸ்டிரக்ஷன்னை பயன்படுத்தலாம். இங்கே RIM இன்ஸ்டிரக்ஷன்லின் அக்கிமிலிட்டர் கான்ஃபிகரேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே இது இன்டரப்ட்க்கு பயன்படுத்தப்படுகிறது. பிட் நம்பர் 7 சீரியல் டேட்டா இன்புட் உள்ளது. இந்த பிட் சீரியல் ட்ரான்ஸ்மிஷன்க்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றும் பிட் நம்பர் 0 இலிருந்து 6 வரை உள்ள பிட்கள் இன்டரப்ட் மாஸ்க் செட்டிங்கிற்கும் மற்றும் 7th பிட் SDA க்கும் பயன்படுத்தப்படுகிறது. SID பின் வழியாக 8085 ப்ராசசர் சீரியல் இன்புட் டேட்டாவை இந்த பிட்டிலிருந்து செலுத்தும். இந்த வழியில் RIM மற்றும் SIM இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் சீரியல் இன்புட் மற்றும் அவுட்புட் டேட்டா ஆபரேஷன் நடைபெறுகிறது. அடுத்து போர்ட் தேர்வு. இங்கே சீரியல் இன்புட் டேட்டாவும் சீரியல் அவுட்புட் டேட்டாவும் சிங்கிள் பிட் பின்னாக உள்ளது. எனவே வெவ்வேறு டிவைஸ் மற்றும் எத்தனை டிவைஸ் இதனுடன் இணைக்கப்படலாம். மற்றும் இப்போது இது இன்புட் போர்ட் அல்லது அவுட்புட் போர்ட் என்பதைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே SID எப்போதும் இன்புட்டிற்காகவும் SOD அவுட்புட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒரே டிவைஸ் 8085 உடன் இணைக்கப்பட்டிருக்கலாம். அது செலுத்தும் செயல்பாட்டைப் பொறுத்து அது இன்புட் டிவைஸ் அல்லது அவுட்புட் டிவைஸ் இருக்கலாம். இந்த வழியில் இங்கே SID மற்றும் SOD பின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது சீரியல் போர்ட்ஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. இது SIM மற்றும் RIM இன்ஸ்டிரக்ஷன் உள்ளது. இது அவுட் மற்றும் இன் இன்ஸ்டிரக்ஷன்ப் போன்றது. நாம் பின்னர் அவுட் மற்றும் இன் இன்ஸ்டிரக்ஷன்ப் பார்ப்போம். அவுட் மற்றும் இன் இன்ஸ்டிரக்ஷன் பேரலல் அவுட்புட்ற்காக பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் நாம் 8 பிட்டை செலுத்தும்போது அவுட் இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இதேபோல் 8 இன்புட் டேட்டாவை அனுப்பும்போது இன் இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவுட்டின் போது 8 பிட்கள் ஒரே நேரத்தில் அனுப்பப்படுகின்றன. SIM இன்ஸ்டிரக்ஷன் இயங்கும்போது ஒரே ஒரு பிட் அனுப்பப்படுகிறது. இதேபோல் RIM இன்ஸ்டிரக்ஷன்ல் ஒரே ஒரு பிட் உள்ளீடாக செலுத்தப்படுகிறது. ஆனால் IN இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்படும்போது 8 பிட் இணையாக அனுப்பப்படுகிறது. இந்த வழியில் SOD மற்றும் SID போர்ட்ஸ்களை பயன்படுத்தலாம். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு சீரியல் கம்யூனிகேஷன் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதைக் குறிக்கிறது. நாம் ஒரு ASCII கேரக்டர் அனுப்புகிறோம். அந்த கேரக்டர் B ரெஜிஸ்டர்ல் சேமிக்கப்பட்டுள்ளது. அது SOD லைன்யின் உதவியுடன் அனுப்பப்படுகிறது. இங்கே
சீரியல் டிரான்ஸ்மிஷன் வகையில் முதலாவதாக ஒரு ஸ்டார்ட் பிட் மற்றும் 2 ஸ்டாப் பிட், அடுத்ததாக 8 டேட்டா பிட் மொத்தமாக 11 பிட்களாக ட்ரான்ஸ்மிட் எனவே இங்கே ஒரு கவுண்டர் 11 பிட்ஸ் உருவாக்கப்படுகிறது. அது MVI B0 MVI C0B அனுப்பப்படுகிறது. இது C ரெஜிஸ்டர்ஐ டெசிமல் வேல்யூ 11 க்கு சேமிக்கிறது. அடுத்த இன்ஸ்டிரக்ஷன் XOR A உள்ளது. இங்கே ஏதாவது டேட்டா அக்கிமிலிட்டரில் இருந்தால் அது அக்கிமிலிட்டர் ரெஜிஸ்டர்வுடன் XOR A ஆபரேஷன் செய்கிறது. எனவே இதன் மூலம் கிடைக்கும் ரிசல்ட் 0 ஆகும். இதன் மூலம் அக்கிமிலிட்டரின் கண்டென்ட் 0 ஆகிறது மற்றும் கேரி பிளாக் கிளியர் செய்யப்படுகிறது. இந்த வழியில் நாம் 80 டேட்டாவை A ரெஜிஸ்டர்ல் நகர்த்துகிறோம். அடுத்ததாக D7 பிட் 1 ஆகிறது. இங்கே இந்த டேட்டா சுழற்றப்படுகிறது. எனவே கேரி D7 பிட்டுக்கும் D7 இல் உள்ள D6 பிட்டுக்கும் வருகிறது. அடுத்ததாக நாம் SIM இன்ஸ்டிரக்ஷன் செயல்படுத்துகிறோம். எனவே இப்போது ஸ்டார்ட் பிட் வெளியீடு. இப்போது நாம் ரைட்டில் சுழற்றுகிறோம். எனவே கேரி பிட் D7 க்கு வருகிறது. எனவே வெளியீடு ஸ்டார்ட் பிட் செலுத்தப்படுகிறது. இப்போது ஸ்டார்ட் பிட் செலுத்தப்பட்டதும் இது 0 ஆக வேண்டும் மற்றும் லைன் 1 ஆக வேண்டும். இதற்காக நாம் சில இன்ஸ்டிரக்ஷன்களை உபயோகித்துள்ளோம். எனவே இங்கே 8 செலுத்தப்படுகிறது மற்றும் அக்கிமிலிட்டர் கண்டென்ட் RAR உதவியுடன் ரைட்டில் சுழற்றப்படுகிறது. இதன் மூலம் கேரி பிளாக் கேரி பிட்டில் இருந்து D7 பிட்டிற்கும் D7 பிட் D6 பிட்டிற்கும் மற்றும் D7 ஸ்டார்ட் பிட் ஆகிறது. மற்றும் D6 பிட் SDE ஐ சீரியல் டேட்டா எனேபிள் செய்கிறது. இது SIM இன்ஸ்டிரக்ஷனில் உள்ள டேட்டா கண்டென்ட். இங்கே D7 பிட் வெளியீட்டிற்கு செல்கிறது. அது ஸ்டார்ட் பிட் எனப்படுகிறது. எனவே நாம் சில நேரம் காத்திருக்க வேண்டும். சில டிலே ரொட்டீன் செயல்படுத்தப்பட வேண்டும். மற்றும் இது இங்கே வெளிப்படையாக காட்டப்படவில்லை ஆனால் சில டிலே ரொட்டீன் செயல்படுத்தப்பட வேண்டும். இது 8085 ப்ராசசரில் எந்த கிறிஸ்டல் இணைக்கப்பட்டுள்ளதோ அதைப் பொறுத்து அதிர்வெண்ணையும் அந்த அதிர்வெண்ணைப் பொறுத்து நேரத்தையும் கணக்கிடுகிறது. இது டிவைஸ் மற்றும் ப்ராசசரின் நேரத்தைப் பொறுத்து நாம் பிட் நேரத்தைக் கண்டுபிடிக்கலாம். அதற்கேற்ப ஒரு டிலே ரொட்டீன் இங்கே உருவாக்கப்படுகிறது. அந்த தாமதம் பிட் நேரத்திற்கு சமமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கேரி 1 ஆக அமைக்கப்பட வேண்டும். அதற்கு MOV A B இன்ஸ்டிரக்ஷன் உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போது B இல் உள்ள கேரக்டர் A ரெஜிஸ்டர்க்கு நகர்கிறது. அடுத்ததாக நாம் RAR உபயோகப்படுத்துகிறோம். இதன் மூலம் D0 முதல் கேரக்டர் அக்கிமிலிட்டரிற்கு செல்கிறது. அடுத்ததாக D0 பிட் கேரிக்கும் கேரி 1 ஆகவும் அமைக்கப்படுகிறது. இப்போது இந்த கேரி D7 பிட்டிற்கு நகர்கிறது. இடையில் இன்டர்மீடியட் ரிசல்ட் B ரெஜிஸ்டர்ல் சேமிக்கப்படுகிறது. பின்னர் SIM இன்ஸ்டிரக்ஷன் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் இங்கே அமைக்கப்பட்ட மதிப்பு B ரெஜிஸ்டர்ல் உள்ளது. மற்றும் முடிவில் டேட்டா பிட் கடத்தப்பட வேண்டும். அந்த டேட்டா இப்போது கேரி பிட்டில் கிடைக்கும் மற்றும் D7 பிட் 1 ஆக இருக்கும். இது அக்கிமிலிட்டர் ரைட் இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் நடைபெறுகிறது. இது செய்யும்போது கேரி பிட் D7 பிட்டிற்கு வருகிறது. எனவே அது டிரான்ஸ்மிட்டரில் இந்த வகையில் RAR இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் இது டிரான்ஸ்மிட்டவுடன் C ரெஜிஸ்டர் டிக்ரிமென்ட் செய்யப்படுகிறது. ஒரு பிட் இங்கே ஸ்டார்ட் பிட் டிரான்ஸ்மிட்டப்பட்டது. எனவே இப்போது கவுண்டர் 1 ஆக டிக்ரிமென்ட் ஆகிறது மற்றும் இந்த கவுண்டிங் குரூப் C ரெஜிஸ்டர்ல் உள்ள கண்டென்ட் 0 ஆகும் வரை டிரான்ஸ்மிட்டப்படுகிறது. ஒவ்வொரு பிட்டாக D7 பிட்டிற்கு செலுத்தப்பட்டு அது அக்கிமிலிட்டர் ரைட் இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் D7 பிட்டிற்கு டிரான்ஸ்மிட்டப்படுகிறது. இப்போது D7 பிட்டில் உள்ள D6 பிட்டுக்கும் மற்றும் SDE பிட் இயக்கப்படுகிறது. எனவே SIM இன்ஸ்டிரக்ஷன் அதை டிரான்ஸ்மிட் செய்கிறது. அடுத்ததாக கேரி பிட் D7 பிட்டிற்கும்
வருகிறது. கேரி பிட் இங்கே லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை இந்த வகையில் நாம் தேவையான கேரக்டரை டிரான்ஸ்மிட் செய்துள்ளோம். இது சிம் இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் நடைபெற்றுள்ளது. இங்கே இது சீரியல் அவுட்புட் டேட்டாவாக டிரான்ஸ்மிட் செய்யப்பட்டது. இப்பொழுது ப்ரோக்ராமை விட்டு வெளியேறும்போது நாம் அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர் அனைத்து பிட்களையும் ஒவ்வொன்றாக டிரான்ஸ்மிட் செய்திருக்கிறோம். இங்கே ஸ்டாப் பிட் டிரான்ஸ்மிட் செய்தது காண்பிக்கப்படவில்லை. ஆனால் இந்த 8 கேரக்டர் பிட்களும் டிரான்ஸ்மிட் செய்தவுடன் ஸ்டாப் பிட் டிரான்ஸ்மிட் செய்யப்படும். அதற்கேற்ற ப்ரோக்ராம் பாட்டமில் இணைக்கப்படலாம். நாம் அடுத்ததாக இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை 8085 ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் சில சிம்பிள் ஸ்டேட்மென்ட்ஸ் உதவியுடன் சில சாம்பிள் ப்ரோக்ராமை பார்க்கலாம். இதேபோன்று நாம் சில ப்ரோக்ராம்களை எழுதும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். இப்பொழுது நாம் முதலாவதாக எழுதும் ப்ரோக்ராம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஒரு ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட்டின் எத்தனை ஒன்றுகள் உள்ளது என்பதை கவுண்ட் செய்ய போகிறோம். அந்த நம்பர் ஆஃப் ஒன் கவுண்ட் பி ரெஜிஸ்டரில் ஸ்டோர் செய்யப்பட வேண்டும். எனவே இதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். இப்பொழுது பி ரெஜிஸ்டர் முதலில் 00 ஆக இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது. 00 இலிருந்து கவுண்ட் இன்க்ரீஸ் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது டி ரெஜிஸ்டர் 0 ஆக இனிஷியலைஸ் ஆகிறது. மற்றும் MVI C08 என்று கொடுக்கும்பொழுது நான் எத்தனை தடவை இதை செக் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. இங்கே கேரி பிட் 8 தடவை செக் செய்யப்பட வேண்டும். ஆகையால் இது MVI C08 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே கண்டென்ட் டி ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் முதலில் A ரெஜிஸ்டருக்கு மூவ் அதற்கு அடுத்ததாக A ரெஜிஸ்டரில் உள்ள கண்டென்ட் ரொட்டேட் செய்யப்படுகிறது. இங்கே ரொட்டேஷன் ரொட்டேட் த்ரூ கேரி உள்ளது. எனவே இந்த கேரி பிட்டுக்கு இது ரொட்டேட் ஆகிறது. மற்றும் MSB பிட்டும் அதுவாகவே உள்ளது. இப்பொழுது பிட் ரொட்டேட் ஆகும்போது கேரி செட் ஆகும்போது அந்த பிட் 1 என்று அர்த்தம். கேரி செட் ஆகவில்லை என்றால் அந்த பிட் 0 என்று அர்த்தம். இந்த வகையில் 8 ரொட்டேஷன் செய்யும்போது ஒவ்வொரு பிட் ரொட்டேட் ஆகும்போது அது 0 1 என்பதைப் பொறுத்து பி ரெஜிஸ்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. அந்த ரொட்டேட் ஆகும்போது கேரி பிட் 1 ஆக இருக்கும் சமயங்களில் பி ரெஜிஸ்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. இல்லையென்றால் பி ரெஜிஸ்டர் கண்டென்ட் மாறுபடவில்லை. இதுதான் இந்த ப்ரோக்ராமில் நடக்கிறது. இங்கே ரொட்டேட் ரைட் அக்யூமுலேட்டர் உள்ளது மற்றும் ஜம்ப் டு ஸ்கிப் உள்ளது. அதாவது கேரி உருவாகவில்லை என்றால் அப்பொழுது நாம் கவுண்ட் செய்ய தேவையில்லை. எனவே பி ரெஜிஸ்டர் மாறுபடாது மற்றும் கவுண்டின் வேல்யூ டிக்ரிமென்ட் செய்யப்பட வேண்டும். எனவே அது ஒரு ரொட்டேஷன் முடிந்தவுடன் ஜம்ப் ஆன் நாட் 0 என்று உருவாக்கியுள்ளது. இப்பொழுது மறுபடியும் நாம் அக்யூமுலேட்டர் கண்டென்ட்டை ரொட்டேட் செய்ய வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு பிட்டாக ரொட்டேட் செய்து அது 1 உடன் கம்பேர் செய்யப்படுகிறது. இப்பொழுது கேரி ஃபிளாக் செட் ஆகி இருக்கும் பட்சத்தில் பி ரெஜிஸ்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. இல்லை என்றால் சி ரெஜிஸ்டர் கண்டென்ட் டிக்ரீஸ் ஆகிறது. இந்த ப்ரோக்ராமின் முடிவில் எத்தனை ஒன்றுகள் இருந்ததோ அதனுடைய வேல்யூ பி ரெஜிஸ்டரில் உள்ளது மற்றும் டி ரெஜிஸ்டரில் ஆக்சுவலாக கொடுத்த டேட்டா உள்ளது. இப்பொழுது அடுத்ததாக நாம் 10 நம்பர்களை வரிசையாக சார்ட் செய்யும் ப்ரோக்ராமை பார்க்கலாம். இங்கே 10 டேட்டா 2200 மெமரி லொகேஷனில் உள்ளது. அதை நாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் செய்ய போகிறோம். இங்கே அரேஞ்ச் செய்வதற்காக இது சிம்பிள் பபிள் சார்ட் என்ற அல்காரிதமை உபயோகப்படுத்துகிறது. இப்பொழுது இதில் 2 அடுத்தடுத்த டேட்டா கம்பேர் செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த இரண்டும் சரியான நம்பரில் இல்லை என்றால் அது அந்த 2 நம்பர்களையும் ஸ்வாப் செய்ய வேண்டும். இரண்டும் சரியான நம்பராக கரெக்டான ஆர்டரில் இருந்தால் அப்பொழுது ஸ்வாப் செய்ய தேவையில்லை. இந்த வகையில் இந்த அல்காரிதம் செல்கிறது. எனவே முதலாவதாக பி ரெஜிஸ்டர் 9 என்ற வேல்யூக்கு ஸ்டோர் செய்யப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ ஆகும். எனவே அது பி ரெஜிஸ்டருக்கு செல்கிறது. இரண்டாவதாக உள்ள இண்டெக்ஸ் 1 இலிருந்து 10 வரை உள்ளது. இங்கே LXI H2200 என்று உள்ளது. இது மெமரி பாயிண்டரை இனிஷியலைஸ் செய்கிறது. மற்றும் MOV C9 என்று கொடுக்கும்பொழுது அது கவுண்டரை இனிஷியலைஸ் செய்கிறது. மற்றும் கவுண்டர் 2 இங்கே இனிஷியலைஸ் செய்யப்பட வேண்டும். அது MOV A M என்று கொடுக்கப்படுகிறது. எனவே முதலாவதாக உள்ள நம்பர் அக்யூமுலேட்டருக்கு செல்கிறது. அதற்கு அடுத்ததாக INX H கொடுக்கப்படுகிறது. எனவே மெமரி பாயிண்டர் இன்க்ரீஸ் ஆகிறது. எனவே இது அடுத்த நம்பரை மெமரி பாயிண்டர் பார்க்கும். எனவே இப்பொழுது இந்த அரேயில் அடுத்தடுத்ததாக நம்பர்ஸ் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது.
எனவே முதலாவது நம்பர் A ரெஜிஸ்டர்ல் உள்ளது மற்றும் HL பேர் இன்கிரிமெண்ட் ஆகிவிட்டது. எனவே இப்போது நாம் M கொடுக்கிறோம். எனவே இப்போது HL பேர் பார்க்கும் முகவரி இரண்டாவது இடமாக உள்ளது. எனவே அந்த இடத்தில் உள்ள தரவு அக்கிமிலிட்டரில் உள்ள உள்ளடக்கத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இப்போது அக்கிமிலிட்டரில் உள்ள உள்ளடக்கம் சிறியதாக இருந்தால் நாம் உதாரணமாக அதன் மதிப்பை x என எடுத்துக்கொண்டால் மற்றொரு மதிப்பு y என எடுத்துக்கொள்வோம். எனவே 2 எண்களை ஒப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் x y ஆக இருக்கலாம் அல்லது x y ஆக இருக்கலாம் மற்றும் மற்றொரு சாத்தியக்கூறு x y ஆகும். இங்கே x அல்லது ஆக இருந்தால் நாம் அந்த வரிசையை மாற்ற தேவையில்லை ஏனென்றால் அது இயல்பாகவே வரிசையில் உள்ளது. ஆனால் x y ஆக இருந்தால் நாம் அந்த வரிசையை மாற்ற வேண்டும். எனவே நாம் ஜம்ப் ஆன் கேரி மற்றும் ஜம்ப் ஆன் 0 ஐப் பயன்படுத்துகிறோம். இந்த 2 நிபந்தனைகளுக்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை ஏனென்றால் நாம் அதை மாற்ற தேவையில்லை. ஆனால் இல்லையென்றால் நாம் அதை மாற்ற வேண்டும். எனவே MOV D M இப்போது மெமரித்தில் உள்ள உள்ளடக்கம் D ரெஜிஸ்டர்க்கு செல்கிறது. இப்போது D ரெஜிஸ்டர்ல் இருக்கும் மதிப்பு y என்று வைத்துக்கொள்வோம் அது M க்கு செல்கிறது. அடுத்ததாக MOV M A உள்ளது. இப்போது இந்த இடத்தில் முன்னதாக y இருந்தது இப்போது இது x ஆக மாறுகிறது. அடுத்ததாக MOV M A எனவே இது x ஆகிறது. இப்போது நாம் y இன் மதிப்பை இதற்கு முந்தைய மெமரி இடத்தில் சேமிக்க வேண்டும். அதற்காக டிக்ரிமென்ட் H கொடுக்கப்படுகிறது. எனவே HL பேர் குறைந்தால் முந்தைய இடத்தைப் பார்க்கிறது. எனவே HL பேர் முந்தைய இடத்தைப் பார்ப்பதற்காக DCX H கொடுக்கிறது மற்றும் MOV M D கொடுக்கும்போது D ரெஜிஸ்டர்ல் இப்போது y மதிப்பு நகர்த்தப்படுகிறது. எனவே இந்த இடத்தின் மதிப்பு y ஆகிறது. இதன் மூலம் x மற்றும் y இன் மதிப்பு மாற்றப்பட்டுள்ளது. இப்போது மீண்டும் HL பேர் இந்த இடத்திற்கு வந்துள்ளது. எனவே நாம் INX H கொடுக்க வேண்டும் அப்பொழுது இது அடுத்த இடத்தைப் பார்க்கும் மற்றும் இங்கே கவுண்டர் குறைக்கப்பட வேண்டும். இந்த வழியில் இந்த லூப்பின் ஒரு மறு செய்கை எனவே இங்கே C மதிப்பு 0 ஆகிவிட்டதா என்று சரிபார்க்கிறது. அது 0 ஆக இல்லாவிட்டால் மீண்டும் இந்த செயல்முறை நடக்கும். எனவே இங்கே JMP Not 0 to back கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அது அடுத்த எண்ணை எடுத்துக்கொள்கிறது. இப்போது இது இந்த வழியில் இரண்டு தரவையும் ஒப்பிடுகிறது. இப்போது இது 0 ஆக இருந்தால் ஒரு முறை நாம் முழு தரவையும் ஒப்பிட்டுவிட்டோம் எனவே D ரெஜிஸ்டர் உள்ளடக்கம் குறைகிறது மற்றும் B ரெஜிஸ்டர் உள்ளடக்கம் 0 ஆக இல்லை. எனவே நாம் மீண்டும் அவுட்டர் லூப்பை இயக்குவோம். இங்கே அவுட்டர் லூப் LXI H இன்ஸ்டிரக்ஷன் மூலம் தொடங்குகிறது. இந்த வழியில் இந்த அவுட்டர் லூப் 9 தடவை மீட்டெடுக்கப்படுகிறது. இந்த வழியில் இது நடக்கும்போது இந்த ப்ரோக்ராம் எங்கள் டேட்டாவை வரிசையில் தொடங்குகிறது. அடுத்து நாம் மற்றொரு ப்ரோக்ராம்ப் பார்க்கலாம் அங்கு நாம் ஒரு எண்ணின் ஈவன் எண்களைக் கண்டறிந்து அதன் கூட்டுத்தொகையைக் கண்டுபிடிப்போம். இங்கே பட்டியலில் அது ஈவன் எண்கள் மற்றும் ஆட் எண்கள் இரண்டையும் கொண்டிருக்கும். இந்த எண்கள் 2200 என்ற இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன மற்றும் இங்கே இது எவ்வளவு எண்கள் உள்ளன என்று சரிபார்க்கலாம். இங்கே 2200 இடத்தில் இது இந்த அரேயின் நீளத்தைக் குறிக்கிறது. எனவே இங்கே டேட்டா 2201 என்ற இடத்திலிருந்து தொடங்குகிறது. எனவே 2200 இடத்தில் நாம் எத்தனை டேட்டா இருப்பதைக் காணலாம். உதாரணமாக இங்கே நான் 4 டேட்டா மட்டுமே எடுத்துள்ளேன் எனவே இந்த இடத்தில் உள்ள மதிப்பு 4 ஆகும். இங்கே 4 டேட்டாவும் சமமாகவோ அல்லது ஆடாகவோ இருக்கலாம். இங்கே நாம் எழுதும் ப்ரோக்ராம் இதில் உள்ள ஈவன் எண்களை மட்டுமே கூட்டுவதற்காக எழுதுகிறோம். எனவே நமக்கு கிடைக்கும் பிட் மொத்தம் 8 பிட்டாக இருக்கும். அதற்கு ஓவர்ஃப்லோ இருக்க வாய்ப்பில்லை. எனவே நாம் கேரியை புறக்கணிக்கிறோம். நாம் மதிப்பை மட்டுமே கண்டறிந்து அதை 2210 என்ற இடத்தில் சேமிக்கிறோம். எனவே இதற்கு ப்ரோக்ராம் எழுதலாம். இங்கே முதலில் 2200
எனவே இங்கே முதலாவதாக 2200 என்ற இடத்தில் டேட்டா அக்கீம்லேட்டருக்கு நகர்த்தப்படும். இப்போது இங்கே A இல் மதிப்பு C ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தப்படுகிறது அது கவுண்டராக செயல்படுகிறது. அடுத்ததாக MA B00 உள்ளது இங்கே B ரெஜிஸ்டர்ல் இடையில் சம் மதிப்பு சேமிக்கப்படுகிறது. எனவே முதலில் அது 00 ஆக இருக்க வேண்டும். அடுத்த இன்ஸ்டிரக்ஷன் LXI H 2201. எனவே இங்கே முதலாவதாக இருக்கும் இடத்தை குறிக்கிறது. அடுத்து MOV A M. எனவே முதலாவதாக டேட்டா அக்கீம்லேட்டருக்கு செல்கிறது. இங்கே நாம் இது ஈவனா அல்லது ஆடா என்று சரிபார்க்க வேண்டும். அதற்காக நாம் அதை எவ்வாறு சரிபார்க்கலாம்? அதற்கு நாம் LSB D0 பிட்டைப் பயன்படுத்துவோம். D0 பிட் 0 ஆக இருந்தால் அந்த எண் ஈவன் எண்ணாகும். இல்லையெனில் அந்த எண் ஆட் என்று அழைக்கப்படுகிறது. D0 பிட் 1 ஆக இருந்தால் அது ஆட் எண்ணாகும். எனவே இந்த அக்கீம்லேட்டரில் டேட்டா 01 உடன் மறைக்கப்படுகிறது. இப்போது கிடைக்கும் வெளியீடு பிட் 0 மட்டுமே. இப்போது இந்த வெளியீடு 0 ஆக இருந்தால் கிடைக்கும் எண் ஈவன் எண்ணாகும். இப்போது கிடைக்கும் வெளியீடு 0 ஆக இல்லையெனில் அது ஆட் எண்ணாகும். இந்த வழியில் நாம் மதிப்பு ஆட் அல்லது ஈவன் என்பதை அறிந்தோம். எனவே இப்போது வெளியீடு 0 என்று வைத்துக்கொண்டால் அந்த எண் ஈவன் எண்ணாகும் அது சேர்க்கப்பட வேண்டும். எனவே B ரெஜிஸ்டர்ல் உள்ளடக்கம் A ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தப்படுகிறது ஏனென்றால் B ரெஜிஸ்டர்ல் இன்டர்மீடியட் சம் உள்ளது. அடுத்து மெமரித்தில் டேட்டா சேர்க்கப்பட வேண்டும். எனவே இங்கே ADD M கொடுக்கப்படுகிறது. எனவே இப்போது HL சுட்டிக்காட்டும் மெமரி இருப்பிடத்தில் டேட்டா A ரெஜிஸ்டர் மதிப்புடன் சேர்க்கப்படுகிறது மற்றும் இந்த சேர்க்கப்பட்ட மதிப்பு B ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தப்பட வேண்டும் ஏனென்றால் B ரெஜிஸ்டர் இன்டர்மீடியட் மதிப்பை சேமிக்கும். அடுத்து H ரெஜிஸ்டர் அதிகரிக்கப்படுகிறது மற்றும் அதே சமயம் கவுண்டர் மதிப்பு C ரெஜிஸ்டர் குறைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு டேட்டாவைக் கண்டறிந்துள்ளோம். எனவே கவுண்டர் குறைக்கப்பட வேண்டும் மற்றும் இந்த செயல்முறை கவுண்டர் 0 ஆக வரும் வரை மீண்டும் செய்யும். எனவே அடுத்து ஜம்ப் ஆன் நாட் 0 பேக் இன்ஸ்டிரக்ஷன். எனவே இது 0 ஆகும் வரை இந்த இன்ஸ்டிரக்ஷன் மற்றும் மெமரி இருப்பிடத்திற்கு செல்லும். இப்போது C ரெஜிஸ்டர் 0 ஆகிவிட்டால் அர்த்தம் நாம் அனைத்து எண்களிலிருந்தும் ஈவன் எண்ணைக் கண்டறிந்து அதை சேர்த்துள்ளோம். எனவே இப்போது மதிப்பு 2210 என்ற இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும். அதைச் செய்வதற்காக இங்கே இந்த இன்ஸ்டிரக்ஷன். எனவே இந்த இடத்தில் 2210 என்ற இடத்தில் அக்கீம்லெட் டேட்டா நகர்த்தப்படுகிறது. அடுத்து நாம் ப்ரோக்ராம்ல் எவ்வாறு பேக்டு BCD இலிருந்து அன்பேக்டு BCD எண் பெறுவது என்பதைப் பார்ப்போம். உதாரணமாக பேக்டு BCD எண் நாம் சேமிக்கும்போது உதாரணமாக 42 தசம எண் இதை கம்ப்யூட்டரில் சேமிக்கும்போது அது பிட் பேட்டர்ன் ஆக மாற்றப்படுகிறது. அது 1 முதல் 8 வரை பிட்களாக உள்ளது. எப்பொழுதுமே கம்ப்யூட்டரில் சேமிக்கும்போது இது பைனரி நம்பர் சிஸ்டத்தில் சேமிக்கப்படுகிறது. நாம் ஒரு எண்ணை கம்ப்யூட்டரில் சேமிக்கும்போது என்ன நடக்கும்? அது 8 பிட் பேட்டர்ன் ஆக சேமிக்கப்படும். எனவே இங்கே நாம் மற்றொரு நம்பர் சிஸ்டம் பைனரி கோடெட் தசம பற்றி பார்க்கலாம். இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு இலக்கத்திற்கும் தசம நம்பர் சிஸ்டம் மற்றும் அது பைனரி கோடாகிறது. எனவே இங்கே நாம் 2 இலக்கங்கள் 4 மற்றும் 2 ஆகும். அது இரண்டும் தனித்தனியாக அது 4 பிட்களாக கோட் ஒரு பைட்டாக உள்ளது. உதாரணமாக இங்கே முதல் இலக்கம் 4 எனவே அது சேமிக்கும்போது 0100 ஆகவும் அடுத்த இலக்கம் 2 எனவே அது 0010 ஆகவும் சேமிக்கப்படும். இந்த வழியில் இந்த எண் சேமிக்கப்படும் முதல் 4 பிட் மற்றும் அடுத்த 4 பிட். இதுதான் 42 என்ற தசம எண்ணின் BCD கோடிங் ஆகும். இப்போது எண் சேமிக்கப்படும்போது அது 3000 என்ற மெமரி இருப்பிடத்தில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம்.
எனவே 3000 என்ற மெமரி லொகேஷனில் இருக்கும் டேட்டாவானது 01000010 ஆகும் ஏனென்றால் இது 8 பிட் பேட்டர்ன் 2 4 பிட் பேட்டர்னால் உருவாக்கப்பட்டது. எனவே இது 2 8 பிட் எண்களை உடைத்து நாம் 3001 மற்றும் 3002 என்ற லொகேஷனில் சேமிக்க முதல் டிஜிட்டின் மெமரி லொகேஷன் 3001 ஆகும் மற்றும் இரண்டாவது லொகேஷன் 3002 ஆகும் அது 0100 ஐ சேமிக்கும். அடுத்த லொகேஷனில் உள்ள எண்ணை அடுத்த இரண்டாவது டிஜிட்டை சேமிக்கும் அது 0010 ஆகும் மற்றும் பிட்கள் அனைத்தும் 0 ஆக இருக்கும். எனவே நாம் 0010 என்று சொல்லும்போது MSB பிட்கள் அனைத்தும் 0 ஆக இருக்க வேண்டும். எனவே இங்கே சேமிக்கப்பட வேண்டிய எண் 0000100 ஆகும். இதேபோல் அடுத்த லொகேஷனில் இருக்க வேண்டிய டேட்டா 00000010 ஆகும். நாம் சேமிக்க வேண்டும். இங்கே நாம் எடுத்துக்கொண்ட எண் 3000 என்ற லொகேஷனில் உள்ளது. இதை நாம் முதலாவதாக 2 4 டிஜிட் டேட்டாவாக ஸ்பீச் வேண்டும். அது அன்பேக் வடிவத்தில் உணரப்படும். எனவே பேக்டு BCD அன்பேக்டு BCD ஆக உருவாக்கப்பட வேண்டும். மற்றும் இங்கே 4 பிட்களும் சேர்ந்து ஒரு டிஜிட்டை உருவாக்குகின்றன. எனவே இந்த 2 4 பிட் டிஜிட்களும் அடுத்தடுத்த லொகேஷனில் சேமிக்கப்பட வேண்டும். இதை எவ்வாறு செய்வது? முதலாவதாக நாம் இந்த டேட்டாவை அக்கீம்லெட்டருக்கு நகர்த்த வேண்டும். அது LDA 3000 H என்ற இன்ஸ்டிரக்ஷன் உதவியுடன் நடக்கிறது. இப்போது இந்த பேக்டு BCD எண் மெமரித்திலிருந்து அக்கீம்லெட்டரை அடையும். அடுத்து நாம் இந்த எண்ணை B ரெஜிஸ்டர்ல் சேமிக்க வேண்டும். அதற்கு MOV B A என்ற இன்ஸ்டிரக்ஷன் உபயோகிக்கப்படுகிறது. எனவே இங்கே அக்கீம்லெட்டரில் உள்ள ரெஜிஸ்டர் மதிப்பு B ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தப்படுகிறது. மற்றும் C 4 என்று கொடுக்கப்படுகிறது. மற்றும் இங்கே F0 உடன் இது உடனடியாக மறைக்கப்படுகிறது. இது செய்யும்போது நாம் முதலில் F0 உடன் மறைக்கும்போது அதன் உள்ளடக்கம் 1111 மற்றும் 0000 ஆக உள்ளது. எனவே இதன் மூலம் கிடைக்கும் மதிப்பு 01000000 ஆகும். இப்போது நாம் ரொட்டேட் ரைட் த்ரூ கேரி செய்யும்போது மற்றும் அதை 4 தடவை மீண்டும் ஒவ்வொரு முறையும் கவுண்டர் குறைகிறது. அதற்காக இங்கே 4 தடவை சுழற்ற வேண்டும் என்பதால் கவுண்டர் 4 பிட் 4 ஆக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த லூப் 4 தடவை மீண்டும் எனவே JNZ L1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது செய்யும்போது இந்த டேட்டா பிட் 4 தடவை சுழற்றப்படுகிறது. இப்போது கிடைத்துள்ளது ஒரு பகுதி ஆகும். எனவே இது சுழற்றும்போது கிடைக்கும் பிட் 00000100 ஆக உள்ளது. இதை நாம் சேமிக்க வேண்டும். இது அக்கீம்லெட்டரின் உள்ளடக்கம். இது 3001 என்ற இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும். ஒரு பகுதி முடிந்துவிட்டது. எனவே அடுத்த டிஜிட்டை பார்ப்போம். இப்போது இந்த உள்ளடக்கம் ஏற்கனவே B ரெஜிஸ்டர்ல் உள்ளது அது A ரெஜிஸ்டர்க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே உள்ள உள்ளடக்கம் 01000010 ஆகும். எனவே இப்போது இது 0F உடன் மறைக்கப்படுகிறது. எனவே கிடைக்கும் மதிப்பு 0F க்கு 00001111 ஆகும். எனவே மறைக்கும்போது கிடைப்பது 0010 ஆகும். இந்த 0010 மட்டுமே கிடைக்க வேண்டும் மற்ற பகுதி அனைத்தும் 0 ஆக வேண்டும். எனவே நாம் சுழற்ற தேவையில்லை ஏனென்றால் இது நமக்கு தேவையான பேட்டர்ன் கிடைத்துள்ளது. எனவே இதை 3002 என்ற இடத்தில் சேமிக்கலாம். எனவே இது அடுத்த இடத்தில் சேமிக்கப்படுகிறது. அடுத்து HALT இன்ஸ்டிரக்ஷன் உபயோகிக்கப்படுகிறது. அது ப்ரோக்ராம்மை முடிப்பதற்காக ஏனென்றால் HALT இன்ஸ்டிரக்ஷன் செயலியை நிறுத்தும் என்பது நமக்குத் தெரியும். இப்போது இதற்கு பதிலாக நாம் லூப் ப்ரோக்ராம்ல் உபயோகித்திருந்தால் கட்டுப்பாட்டை கண்காணிப்பதற்காக செயலி வெப்பமயமாகும்போது அது செயல்படாது. அதற்காக நாம் HALT இன்ஸ்டிரக்ஷன் குறிக்கிறோம். இப்போது நாம் வெவ்வேறு ரெஜிஸ்டர்களில் உள்ள உள்ளடக்கத்தை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதைப் பார்ப்போம். இதன் மூலம் ப்ரோக்ராம் சரியாக உள்ளதா என்று பார்க்கலாம்.